4800 கோடி ரூபாய் டெண்டர் கொடுத்ததாக ஒரு வழக்கை திராவிட முன்னேற்ற கழகம் போட்டுச்சு. போட்டுட்டு என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்து இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார். அதற்கு திமுக சொன்ன காரணம், லஞ்ச ஒழிப்புத்துறை முதலமைச்சர் கையில் இருக்கிறது, குற்றச்சாட்டு முதலமைச்சர் குடும்பத்தின் மீது, முதலமைச்சருடைய சம்பந்தி மீது, எடப்பாடியின் சம்பந்தி மீது. அப்படி இருக்கிற போது தன் மீதான குற்றச்சாட்டை தானே விசாரித்துக் கொள்ள முடியாது. அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வழக்கு போட்டது திமுக. சரியா? எதிர்கட்சியாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்திலே ஒரு மறுசீராய்வு கொண்டு கொடுக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆட்சி மாறிடுச்சு, அவர் முதலமைச்சரா இல்ல, அதனால இப்ப நாங்க அந்த வழக்கை நேர்மையா விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு தான் இதுவா வேலை, பரவாயில்ல நீங்களே விசாரிக்கிற போது ஒன்னும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை கையில கொடுத்துட்டாங்க. உச்சநீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கை திரும்ப பெற்று எத்தனை வருஷமாச்சு? ஆட்சியை முடிய போகுது. ஆட்சி முடியும். இன்றைக்கு வரை ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்திருக்கா? குறைஞ்சபட்சம் டிஎஃப்சியாவது போய் ரைடு பண்ணுச்சா? ஆதாரங்கள் நீர்த்து போகாதா? சொல்லுங்க. அப்ப எடப்பாடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் எந்த இடையூறும் இல்லை, எடப்பாடியுடைய தலைமை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த இடையூறும் இல்லை. ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்தோடு போகிற போது இதை மக்கள் பார்க்கிறார்கள். இன்னொன்னு சகோதரர், திராவிட அதிமுக எதுவரை உயிர் வாழும் தெரியுமா? அதிமுகவின் பிறப்பு நோக்கம் திமுக எதிர்ப்பு. அதிமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு என்பதில் மட்டும் எப்பொழுதுமே அதுதான் உயிர் நாடி, அதுதான் உண்மையும் கூட.